முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அவரை கைது செய்து காவலில் விசாரிக்கவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் காவலில் வைத்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் ஜெகன்மூர்த்தி கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். போலீஸ் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியதால் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு ஜெகன்மூர்த்தி தலைமறைவானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் லோகநாதன். விவரங்கள் லோகநாதன். புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி அவர் திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயஸ்ரீ காதல் திருமணம் விவகாரத்தில் அவர்களை பிரிப்பதற்காக காதலனுடைய தம்பி கடத்தல் வழக்கானது ஜெகன்மூர்த்தி மீது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலிருந்து தன்னை கைது செய்வதிலிருந்து முன்ஜாமீன் கோரி அவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் வழக்கு விசாரணையானது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்திருந்தது. அந்த வழக்கில் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் அளித்தால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் அளிக்கக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் முன்வைத்திருந்தனர். இதனால் அவரது முன்ஜாமீன் ஆனது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜெகன்மூர்த்தி கைது நடவடிக்கை பயந்து அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கின்றது. ஜெகன்மூர்த்தி வழக்கு விசாரணை என்றது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு வேல்முருகன் தலைமையிலான சில சிபிசிஐடி அதிகாரிகளானது விசாரணையானது தொடங்கியிருக்கின்றன. இந்நிலையில் ஜெகன்மூர்த்தியானது அவருடைய முன்ஜாமீன் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஜெகன்மூர்த்தி தனது 3 செல் நம்பர் கொண்ட சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலையின் முதல் அவரை தொடர்பு கொண்ட போது அவருடைய எண்ணானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக நம்மளுக்கு தகவலானது கிடைக்கின்றது. தொடர்ந்து ஜெகன்மூர்த்தி இன்றைய தினம் அவர் தலைமறைவாக இருக்கக்கூடும் என்பதால் இன்று அல்லது நாளையோ அவர் உச்சநீதிமன்றத்தில் தன் முன்ஜாமீன் தொடர்பாக கைது நடவடிக்கையிலிருந்து தன்னை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவலானது வெளியாகின்றது.